all, வணக்கம். என்னடா போர்டில் வெரின்னு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு இன்டூ மார்க் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் ஒரு காமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வெரி அப்படின்ற ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி வேறு செட் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு காமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த காமெண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம நிறையா ஏதாவது ரொம்ப அப்படின்ற ஒரு வேர்டை வந்து சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா வெரி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஹாப்பி அப்படின்னா வெரி ஹாப்பி, ரொம்ப சோகமா அப்படின்னா வெரி சேட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அப்படின்ற ஒரு டேர்மை வெரி அப்படின்ற வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போது அந்த வெரி அப்படின்றதுக்கு பதிலாக வேறு என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான், பட் அதுவே அட்வான்ஸ்டாக எப்படி சொல்கிறது வெரி யூஸ் பண்ணாமல் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தென் அண்ட் தேர் காமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெரி வச்சு பார்க்க போகிற வேர்ட் வெரி ஹாப்பி. இந்த வெரி ஹாப்பி அப்படின்ற ஒரு வேர்டு எக்ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறத வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் மை நியூ ஜாப் அப்படின்றத ஐ எம் எக்ஸ்டாட்டிக் அபவுட் மை நியூ ஜாப். ஸோ இந்த வெரி ஹாப்பி அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணி எக்ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது, ஸோ வெரி ஹாப்பி பார்த்தாச்சு. அடுத்து அதுக்கான ஆப்போசிட் வெரி சேட் அப்படின்றதையும் பார்த்துடலாம். வெரி சேட் அப்படின்றத ஹார்ட் பிரேக்கிங், ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிள். ரொம்ப சோகமாக அப்படின்னா ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்குது, ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது இந்த நியூஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், she was heartbroken about the news. இந்த நியூஸ் கேள்விப்பட்டு ரொம்ப மனசுடைஞ்சி போயிட்டா, ரொம்ப சோகமாயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்தது, எப்படி ஹாப்பி சேட் பார்த்தோமோ இப்போ கோல்ட் அண்ட் ஹாட் பார்க்கலாம். வெரி கோல்டு அப்படின்றத நம்ம ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உரையிற மாதிரி இருக்குது அப்படின்றது நம்ம வெரி கோல்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான சென்டென்ஸ் எக்ஸாம்பிள், இட்ஸ் வெரி கோல்ட் அவுட் சைட் அப்படின்னு சொல்லாமல் இட்ஸ் ஃப்ரீசிங் அவுட் சைட். ஸோ வெளியில் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ரொம்ப குளிர்து அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஃப்ரீசிங் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஃப்ரீசிங் அவுட் சைட். அதே இதோட ஆப்போசிட்க்கு வெரி ஹாட் அப்படின்னா ஸ்கோச்சிங். ஸ்கோச்சிங். ஸோ இட்ஸ் ஹாட் டுடே, இட்ஸ் வெரி ஹாட் டுடே அப்படின்னா இட்ஸ் ஸ்கோச்சிங் டுடே. ஸோ இன்றைக்கி ரொம்ப வந்து சூடாக இருக்குது அப்படின்றத இந்த ஸ்கோச்சிங் அப்படின்ற ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் வெரி கோல்டு அப்படின்றத இட்ஸ் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் வெரி ஹாட் அப்படின்றத இட்ஸ் ஸ்கோச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, வெரி டயர்ட் வெரி ஸ்மார்ட். ஸோ இந்த வெரி டயர்ட் அப்படின்றத ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற இந்த எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். ஸோ பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறத ஐ வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். அதே வெரி ஸ்மார்ட் அப்படின்றத பிரில்லியன்ட். ஸோ நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வேர்ட். ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட் அப்படின்றத ஷீ இஸ் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரி டயர்ட் அப்படின்றத எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட் அப்படின்றத ஷீ இஸ் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இப்போ நம்ம வெரி ஆங்க்ரி அண்ட் வெரி ஸ்மால் அப்படின்றதுக்கான வேர்ட் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். வெரி ஆங்க்ரி அப்படின்றத நம்ம ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ he was furious when he lost his key. ஸோ அவனோட கீயை தொலைச்சதுக்கப்புறம் அவன் ரொம்ப கோவமாயிட்டான். ஸோ இந்த ரொம்ப கோவம் அப்படின்றத ஃபியூரியஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ வெரி ஆங்க்ரி அப்படின்றதுக்கு ஃபியூரியஸ். வெரி ஸ்மால் அப்படின்றத டைனி அப்படின்னு சொல்லலாம். திஸ் பென் இஸ் வெரி ஸ்மால் அப்படின்றத திஸ் பென் இஸ் டைனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரி ஸ்மால் அப்படின்றத
tiny அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வெரி பிக் அப்படின்றதுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்றத காமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சென்டென்ஸோட காமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வேர்ட் அட்லீஸ்ட் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெரி ஆங்க்ரி அப்படின்றத ஃபியூரியஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவனோட கீயை தொலைச்சதுக்கப்புறம் அவன் ரொம்ப கோவமாயிட்டான் அப்படின்றத he was furious when he lost his key. அதே மாதிரி வெரி ஸ்மால் அப்படின்றத இந்த பென் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்றத திஸ் பென் இஸ் டைனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டாப்பிக்லேயே உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்ட பார்ட் 2 அப்படின்னு சொல்லி காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வெரி பிக்குக்கு நீங்கள் வந்து என்னெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணலாம். வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.